ஹலோ கைஸ், நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க, ப்ரோ எப்படி ப்ரோ இந்த மாதிரி எடிட் பண்ணுறீங்க, குவாலிட்டி எல்லாம் சூப்பராக இருக்குது, என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க, எப்படி இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் போடுறீங்க. ஸோ ஃபைனலி இந்த வீடியோவில் ஃபுல் எடிட்டிங் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதில் ரெக்கார்டில் இருந்து நான் என்னென்ன செட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், பிகாஸ் பிகினருக்கு ஈஸியாக புரியும். ஸோ கைஸ், இந்த எடிட்டிங் ஃபுல் ப்ராசஸுக்கு நான் என்னெல்லாம் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் எல்லாமே நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ரெக்கார்டு இருக்கிறதுக்கு வந்துட்டு NVIDIA யூஸ் பண்ணுறேன். செகண்ட் வந்துட்டு எடிட்டிங் வந்து ஆஃப்டர் எஃபெக்ட். தேர்டு டோபாஸ், குவாலிட்டிக்கு வந்து டோபாஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பட் இந்த வீடியோவில் சீக்ரெட் கிவ்அவே பேக் ஒன்று இருக்குது. அதில் சிசி, என்னோடய என்கோடிங் செட்டிங்ஸு, அப்புறம் ஷேக்ஸும் இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருக்கேன். அந்த பாஸ்வேர்ட் நீங்கள் உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 4 டிஜிட் நம்பர். அந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எங்கே தெரியும்னா வீடியோக்கு மேலே ரைட் சைடில் கார்னரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நம்பராட்டும். லிங்க் வந்துட்டு கமெண்டில் நான் வந்துட்டு டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து போட்டு வைக்கிறேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பாஸ்வேர்ட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ரெக்கார்டிங் செட்டப். இதில் வந்து நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் வந்து NVIDIA ஆப்பு. இதில் வந்துட்டு நான் ஏன் எடுக்கிறேன்னா, இது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணி எடுக்கிறனால குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? இதில் வந்துட்டு நான் வந்து எல்லா செட்டிங்ஸுமே உங்களுக்கு காட்டி தரேன். இதில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதே இது உங்களுக்கு வந்து லோ எண்ட் பிசி, எனக்கு வந்து இதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியாதுன்னா நீங்கள் வந்துட்டு OBS ஸ்டுடியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரெண்டுமே கம்பேர் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து NVIDIA தான் பெட்டராக தோணும். ஏன்னா அது வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து ரெக்கார்டு எடுத்து வரனால உங்களுக்கு NVIDIA தான் பெஸ்ட்டு. ஆனால் செகண்ட் ஆப்ஷனாக நீங்கள் OBS யூஸ் பண்ணிக்கலாம். செகண்டாக இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரீ ஃபயர் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ் தான். இதில் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறது வந்து அல்ட்ரா, அப்புறம் வந்து ஃபில்டரில் வந்து செகண்ட் ஆப்ஷன் பிரைட்னஸ் வச்சுருப்பேன். ஓகேவா? பிரைட்டு. ஏன்னா அது வந்து எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் யூஸ் பண்ணுறதுல எனக்கு தெரிஞ்சு அதுதான் பெட்டர். அப்புறம் வந்துட்டு நார்மலாக ஷேடோ, ஹை ரெசல்யூஷன், ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் மோடு மட்டும் ஆஃபில் வச்சுருப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ரெக்கார்டிங் செட்டப் எல்லாம் முடிஞ்சு இப்போ மெயினானது எடிட்டிங் தான். நான் எடிட்டிங்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் தான் ஆஃப்டர் எஃபெக்ட் 2025. இந்த சாஃப்ட்வேரோட லிங்க் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்துட்டு முடிஞ்ச அளவு கொடுக்க பார்க்குறேன். சரி, இப்போ இதுதான் லே அவுட்டு. ஆஃப்டர் எஃபெக்ட் லே அவுட்டு இப்படி தான் இருக்கும். சரி, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நியூ கம்போசிஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தால் ப்ரீ செட்டர் இருக்கும். அதுக்குள்ளாடி எல்லா சோஷியல் மீடியா இதுவும் இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது வந்து 1080 30 FPS இதான் யூஸ் பண்ணுறேன். கீழே வந்துட்டு டியூரேஷன் டைம், நமக்கு எவ்வளோ டைமுக்குள்ளாடி வீடியோ வேணும் அது வந்து நான் எடிட் பண்ணி மாற்றிக்கிறேன். ஒன் மினிட் போட்டுக்கிறேன் சும்மா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா Ctrl+I கொடுத்து கிளிப்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணோம். Ctrl+I கிளிக் பண்ணிவிட்டு ஃபைலுக்குள்ளே ஓப்பன் ஆகும். இதில் நம்ம கிளிப் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இம்போர்ட் கொடுக்கணும். நான் இப்போ 3 கிளிப்பு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 3 கிளிக் பண்ணிட்டு அப்படி இம்போர்ட் கொடுத்துட்டேன். எல்லாமே அப்படி உள்ளாடி வந்துடும். இப்போ வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டு வரணும். அதில் கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். இது என்ன ஆகும்னா ப்ரீ கம்போஸ் மாதிரி, அந்த கிளிப் மட்டும் ப்ரீ கம்போஸ் ஆகும். அதில் வந்து கீழே லெஃப்டில் வந்து ரைட் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு கஸ்டம் இருக்கும். அதை வந்து நான் திரும்ப 1080 வந்து மாற்றிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நமக்கு தேவையான கிளிப்பை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அப்படியே மவுஸை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டு எது நமக்கு தேவையோ அதில் வந்துட்டு Ctrl+Shift+D கொடுத்து கட் ஆகும். ஓகேவா? அதுதான் கட்டிங் ஷார்ட்கட்டு கொடுத்து கட் பண்ணிவிட்டு எதில் நமக்கு முடியணுமோ அதில் அதே மாதிரி Ctrl+Shift+D கொடுத்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அதை அப்படியே ட்ராக் பண்ணி போட்டுட்டு இதில் வந்து Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிட்டு திரும்ப மெயினுக்குள்ளே போயிட்டு Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேஸ்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நமக்கு அடுத்த எந்த கிளிப் வேணுமோ அதே மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப்பு ஃபஸ்ட்டு கிளிப்லேருந்து நான் எடுத்துட்டேன். இப்போ நீ அடுத்த செகண்ட் கிளிப்லேருந்து அதே மாதிரி திரும்ப பண்ணி அப்படியே எடுக்க போகிறேன். சரி, இப்போ செகண்ட் கிளிப்பும் எடுத்துக்கலாம். அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அதே மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அதே தான். அதுக்கப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி அதை அப்படி எடுத்து 1080 மாற்றி திரும்ப அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரீ கம்போஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதுக்கு நம்ம எப்படி பண்ணோம்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ரீ கம்போஸ் கொடுத்து செகண்ட் ஒன்று இருக்கும் மூவ் டு ஆல், அதை கொடுத்து அதில் அந்த டிக்கை வந்து டிக்கு அன்னில் இருக்கா இல்லை டிக்கில் இருக்கான்னு பார்த்து டிக் கொடுத்து இது பண்ணிங்க. இதுக்கு வந்து நான் ஒரு
ப்ளக்கினும் யூஸ் பண்ணுறேன், ஹைப்பர் ஸ்பீடுன்னு. ஓகேவா? அந்த ப்ளக்கின் என்ன பண்ணணும்னா நீங்கள் இப்போ பண்ணதை ஈஸியாக ஒரே கிளிக்கில் முடிச்சிடும். இப்போது அதை இதான் ப்ளக்கின்னு. இதில் வந்துட்டு ப்ரீ கம்போஸ் இருக்கா, அதை கொடுத்தோன்னே ப்ரீ கம்போஸ் ஆகிரும். இதுக்கப்புறம் நீங்கள் சாங்குக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எல்லாமே கிளிப்லாம் செட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ F8 ரைட்டில் இருக்கும், அதை கொடுத்து ட்விக்ஸ்டர்னு ஒரு ப்ளக்கின் உண்டு, அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதில் வந்து ட்விக்ஸ்டர்னு ஒன்று இருக்கும் ஃபஸ்ட்டில், அதை ஆட் பண்ணிவிட்டு நான் என்ன செட்டிங்ஸ் வைக்கிறேனோ அதே செட்டிங்ஸ் அப்படியே வைங்க. ஓகேவா? இந்த ட்விக்ஸ்டர் உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா உங்கள் வீடியோ வந்து ஸ்லோமோ யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த ட்விக்ஸ்டர் யூஸ் ஆகும். சரி, நான் இப்போ அதை ஆட் பண்ணிட்டேன். லெஃப்ட்டில் உங்களுக்கு கண்ட்ரோலில் வந்துட்டு எல்லாமே வந்துடும். இதில் நான் என்ன வைக்கிறேனோ, என்ன செட்டிங்ஸ் வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க ஃபஸ்ட் எல்லாமே. சரி, இப்போ வச்சாச்சு. இப்போ வந்துட்டு எந்த இடத்துல எனக்கு ஸ்லோமோ வந்து ஸ்டார்ட் ஆகணுமோ அதில் கரெக்டாக வச்சுட்டு இதில் வந்து கண்ட்ரோலில் வந்து லெஃப்ட்டில் வந்து ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ரைட்டில் அப்படியே மூவ் பண்ணிட்டு அதில் வந்துட்டு அந்த ஸ்பீடு 100ன்னு இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதை அப்படியே 5க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இது வந்து நம்ம 100லேருந்து 5க்கு வந்து ஸ்லோமோ கொண்டு வரோம். ஓகேவா? அப்படி கம்மி பண்ணி ஸ்லோமோ கொண்டு வரோம். இப்போ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த 2 கீழே வந்து இருக்கும். ஓகேவா? அதை நீங்கள் யூ கொடுத்தாலே வந்துடும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டான ஒரு ஸ்லோமோ வேணுமோ அதை அப்படி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க, நான் செட் பண்ணுற மாதிரி. ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஸ்மூத்தாக ஸ்லோமோ போட்டாச்சு. இருந்தாலுமே ஒரு சின்ன ஒரு லேக் தெரிகிறதுல அப்படியே விட்டு வருது. ஸோ அதுக்கு நம்ம திரும்ப ப்ரீ கம்போஸ் பண்ணதை டபுள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டு கீழே சுவிட்சுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டு நான் என்னென்ன ஆப்ஷன் ஆன் பண்ணுறதோ ஆன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உள்ளது மட்டும் டபுள் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது, ஆனால் கொஞ்சம் கிளிச் ஆகுது. அதுக்கு நம்ம கீ ஃப்ரேமை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக இந்த இடத்துல. ஓகே, இதை கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டில் கொஞ்சம் கிளிச் ஆகுது. ஓகே, இதை கொஞ்சம் லெஃப்டில் கொஞ்சம் தள்ளிக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. சரி, நம்ம இப்போ இதுக்கு போட்டுறோம். இந்த செகண்ட் கிளிப்புக்கு எப்படி ஈஸியாக போடுறதுனா அப்படி அதில் இருக்கும், அதை காப்பி பண்ணிக்கலாம். Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த கிளிப்புக்கு எந்த இடத்துல வேணுமோ அதில் கரெக்டாக வச்சுட்டு திரும்ப கிளிக் பண்ணிட்டு Ctrl+V. ஓகே, காப்பி பண்ணிட்டோம். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல கரெக்டாக தேவையோ அந்த கீ ஃப்ரேம் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும், அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம ரெண்டர் பண்ண போகிறோம். ஓகே, நான் சாம்பிள்னால உங்களுக்கு 2 கிளிப்லேயே முடிச்சுட்டேன். உங்களுக்கு பாட்டெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் எண்டில் வச்சுட்டு எண் கொடுத்து அப்படியே டியூரேஷன் கம்மி பண்ணிட்டு ஃபைலு எக்ஸ்போர்ட்டு ஆட் டு ரெண்டர் கொடுத்து நான் என்ன ஃபார்மேட்டில் வந்து ரெண்டர் எடுக்கணும் அதே ஃபார்மேட்டில் ரெண்டர் எடுத்துக்கோங்க. கீழே ஹை ரெசல்யூஷன் மாற்றிக்கிறேன். ஓகே, மாறிடுச்சு. இப்போ எனக்கு வந்துட்டு எந்த இடத்துல எக்ஸ்போர்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல கொடுத்து எடுத்துக்கிறேன். சும்மா நான் இப்போதைக்கு இதை சாம்பிள் அப்படின்னு கொடுத்து மாற்றிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு ரெண்டர் கொடுக்குறேன். சரி, ஓகே, இது ரெண்டர் ஆகட்டும். ரெண்டர் ஆன பிறகு நம்ம இப்போ தான் ஒரு மெயினான ஒரு ஸ்டெப்புக்குள்ளே வந்திருக்கோம், குவாலிட்டி. இதுதான் உங்கள் வீடியோவுக்கு அடுத்த லெவலுக்கு குவாலிட்டி கொண்டு போகிறது தான் குவாலிட்டி. டோபாஸ் வீடியோ ஏஐ. இதில் நிறையா வெர்ஷன் இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணுறது 2.5.4 வெர்ஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த வெர்ஷன் வேணும்னா எனக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், இல்லைனா கமெண்டில் டோபாஸ்ன்னு போடுங்க. முடிஞ்சளவுலாம் அதுவும் கொடுக்க பார்க்குறேன், எல்லாமே சேர்த்து எவ்வளோ கமெண்ட் வருதோ அதை பொறுத்து கொடுக்குறேன். சரி, ஓகே, நம்ம இப்போ உள்ள வந்துடலாம். இப்போ நான் வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் என்ன செட்டிங்ஸ் வைக்கிறேனோ அதே தான் நீங்களும் வைக்கணும். அப்போ தான் என்கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குதோ அதே உங்களுக்கும் வரும். ஓகே, இப்போ நான் சாம்பிளுக்கு நான் சும்மா வேல்யூஸ் மட்டும் மாற்றுறேன். ஆனால் இது ஒரிஜினல் வேல்யூ கிடையாது. இந்த வேல்யூ வேணுன்னா என்னோடய ஷாப்பில் போய்ட்டு நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதோட லிங்க்குமே நான் வந்து கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் மெயினாக. ஓகே, மெயினாக கீழே அப்ஸ்கேல் வந்து
200 வச்சுக்கோங்க. அப்போ தான் 2K ரெசல்யூஷனில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது எதுனாலனா எக்ஸ்ட்ரா இன்னுமே உங்கள் குவாலிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணோம் என்ஹான்ஸ் பண்ணி. சரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஓரளவு ஓகேவாக இருக்குது. நம்ம இப்போ மேனுவலாக போட்டதே ஓகே. இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டார்ட் ப்ராசஸிங் கொடுத்து ரெண்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, இது ரெண்டர் ஆகட்டும். இது ரெண்டர் ஆன அப்புறம் நெக்ஸ்ட்டு சிசி போட போகிறோம். சிசி அதுவும் இன்னொரு மெயினு. உங்கள் வீடியோக்கு வந்து ஒரு கலர் பிரைட்னஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு மெயினே சிசி தான். இப்போ குவாலிட்டி முடிச்சிட்டோம், இனி பார்க்க போகிறது சிசி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஆஃப்டர் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நியூ கம்போசிஷன் யூஸ் பண்ணோம். இப்போ வந்து நியூ கம்போசிஷன் ஃப்ரம் ஃபுட்டேஜ் கொடுக்குறோம். எதனாலனா அதில் என்ன ரெசல்யூஷன், என்ன FPS இருக்குதோ, என்ன டியூரேஷன் எல்லாமே அப்படியே வந்துடும். இப்போ திரும்ப ரெசல்யூஷன் மாற்ற போகிறோம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கம்போசிஷன் அதை கஸ்டம் கொடுத்து 1080 மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு 2 ஸ்கேல் பண்ணனால பெருசாக இருக்கும். திரும்ப எஸ் கொடுத்து அதை 50 இது பண்ணி கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். திரும்ப இனி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு மேலே போய்ட்டு அனிமேஷன் என்னோடய சிசியை வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். ஓகேவா? இந்த சிசி இந்த வீடியோவில் தான் நான் வந்து ரிலீஸே பண்ண போகிறேன். இந்த சிசி உங்களுக்கு வேணும்னா ஸ்டோரில் நான் வந்து ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோவில் தான் நான் இது பண்ணுறேன். இது வரைக்கும் யாரும் கொடுக்கல, இந்த வீடியோவில் தான் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுனா நீங்கள் போய்ட்டு பை பண்ணிக்கலாம். இதே ஒரிஜினல் சிசி தான், ஆனால் நான் எக்ஸ்ட்ரா க்ளோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். சரி, ஓகே. இப்போ மெயினானது எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ். எல்லோரும் மீடியா என்கோடரில் வந்து லாஸ்ட்டாக கம்ப்ரஸ் பண்ணிடுவீங்க. ஆனால் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ளக்கின் யூஸ் பண்ணுறேன். இந்த ப்ளக்கின் வேணுனாலும் நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஸ்டோரில் முடிஞ்ச அளவுக்கு ஆட் பண்ண பார்க்குறேன். இது வந்து ஈஸியான வேல வந்து உங்களோட வீடியோ வந்து கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கும். வெறும் 10 MB 20 MB 30 MB அந்த ரேஞ்சுக்கு தான் பண்ணி கொடுக்கும். மீடியா என்கோடரோடி ஈஸியாக மீடியா என்கோடர் செட்டிங்ஸ் வேணுனாலும் நான் வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். அதே நீங்கள் அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ரெண்டர் பண்ணுறேன். ஓகே, ரெண்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து வீடியோவோட சைஸை வந்து உங்களுக்கு காட்டி தரேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் 10 செகண்ட் வீடியோ தான், ஆனால் இருந்தாலுமே எத்தனை MBயில் உங்களுக்கு கம்ப்ரஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். வெறும் 10 MBயில் தான் கம்ப்ரஸ் பண்ணியிருக்கு. இதுதான் என்னோடய ப்ளக்கின் பண்ணுற வேலை. இதனால தான் என்னோடய வீடியோவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. ஸோ கைஸ், இதுதான் என்னோடய ஃப்ரீ ஃபயர் மாண்டேஜ் எடிட்டிங் ப்ராசஸ். இதில் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் அட்வான்ஸ் லெவல் எடிட்டிங், ப்ராஜெக்ட் ஃபைல், சிசி எல்லாமே கிவ்அவே மாதிரி கொடுக்க போகிறேன். அதுக்கு என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பை கைஸ்.